வணக்கம். எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போகிற vlogல நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களுடைய 2 பள்ளிகளில் உள்ள சிறப்பு குழந்தைகள் அழகாக இந்த நாளில் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாட போகிறாங்க. அவங்களோட கல்ச்சரல் ப்ரோக்ராம், அவங்க பண்ணுற ஒவ்வொரு அழகழகான ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றையும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இப்பொழுது கடவுள் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் அன்பு சகோதரர் ஜான்சன் ஸ்டெனின் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். குட் மார்னிங். குட் மார்னிங். சத்தமாக சொல்லுங்க பிள்ளைங்க. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த எம்இஸ் மற்றும் கமலம் கல்வி நிறுவனங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அம்மா அவர் சகோதரர்களுக்கும் இந்த பள்ளிகளுடைய ஒருங்கிணைப்பாளர் மேடத்து சகோதரிக்கும் அருமையான டீச்சர்ஸ் இங்கே இருக்கிறீங்க உங்களுக்கும் அருமையான பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை, குழந்தைகள் தின நல் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்ல வேண்டிய நிறைய செய்திகளை உங்களோட பேசிட்டாங்க சிஸ்டர். ரொம்ப நல்லா அருமையாக பேசினாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன். பேரண்ட்ஸுக்கு என்ன மாதிரி அவங்க எங்கே போய் படித்தாங்கன்னு தெரில. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய கைடன்ஸ், சொந்த அனுபவங்கள் மாத்திரமில்லை, தன்னுடைய பிள்ளைகளை இங்கே பார்த்துக்கிற எல்லா பிள்ளைங்களையும் அவங்க பிள்ளைங்களாம் பார்த்துட்டு ஏதோ இங்கே மேடைக்காக புகழ்ந்து சொல்லலை. எப்படி அவங்க போன வாட்டி பேசினப்போ அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க கஷ்டத்துலேருந்து எப்படி இதில் மீண்டு எப்படி பிள்ளைய நேஷ்னல் லெவலில் மெடல் வாங்குகிற அளவுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இது ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் எப்படி வரணும்னு சொல்லி காலையில் பெற்றோர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அவர்களையும் கேட்ட உங்களையும் வாழ்த்துகிறேன். நாளைக்கு நீங்களும் ஒரு சாதனையாளர்கள் தான். எதிர்பாராமல் சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்விலே நிகழ்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நான் நார்மல், நான் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் எல்லாமே அப்படி கடைசி வரலும் இருக்கிறது இல்லை. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறேன், எனக்கு சுகர் வந்துருச்சு, ப்ரெஷர் வந்துருச்சு, சரியா, அது ஒரு வாழ்க்கை முறையினால் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப நாள் ஆச்சு, சரியா. இப்படி நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் மனிதர்கள், எல்லா மனிதர்களுக்கும் பல்வேறு விதமான போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அருமையானவர்களை இந்த நாளில் வரவேற்புரை வாசித்தவங்க சொன்னாங்க, என்னது, அமைவது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அமைவதை அழகாக மாற்றிக்கொள்வது. அருமையான ஒரு ஸ்டாஃப் டீம் இங்கே இருக்குது, அருமையான ஒரு தலைமை லீடர்ஷிப் இருக்குது, அருமையான ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கிறாங்க. ஸோ என்ன இருக்குதோ அது நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இதை சொல்லுகிறேன். என்னை அழைச்சிட்டாங்க அதனால் இங்கே சொல்கிறேன்னு இல்லை. நிறைய பள்ளிகளில், கல்லூரிகளில் அல்லது நிறைய ஸ்பெஷல் ஸ்கூலில், ஒரு சில ஸ்கூலில் பார்க்குறோம். நிஜமாலுமே சாதாரண ஸ்கூலோட எல்லா ஸ்பெஷல் ஸ்கூல்லையும் பொறுப்பெடுக்கிறவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ கடமைக்காக அப்படின்னு இல்லை. நம்முடைய நிறுவனம் மிக சிறப்பாக அந்த ஒரு ஒருங்கிணைப்பை அல்லது ஒரு ஆற்றுமையை அவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். Zomato to chief guest Mrs. Niveda, computer operator, அவரை அன்புடன் அழைக்கிறோம். சுருச்சி, இங்க பாரு.
ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஐயா கையை மட்டும் கொண்டாடாதீங்க. கவராவல அதனாலதான் அந்த பக்கம்
குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். குட் மார்னிங். இது பள்ளிக்கூடம். நீங்களாம் இங்க படிக்கிறது ஒரு கோவிலுக்கு போய் வந்தா எவ்வளவு பயபக்தியோடு இருக்கீங்களோ அதை விட அதிக பயபக்தியோடு இருக்கும். அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கும். நான் கேட்க மாட்டேங்கிறீங்க. இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். அதாவது இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் நிறைய தூக்கிடுங்க. அந்த ஸ்டெப்புக்கு டைம்ல எல்லாரும் ரெண்டு It's a long day. Machine.